Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட்டா சின்ன சின்ன சென்டென்ஸ் தான். அதாவது இங்கிலீஷே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட பேச கத்துக்கிறதுக்காக பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான் இது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திறக்கவில்லை. இதை யார் ஓபன் பண்ண, இதை யார் திறந்தது, இந்த பாக்ஸை யார் திறந்தது அப்படின்னா நான் திறக்கலப்பா அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஐ, நான் அப்படின்றதுக்கு ஐ, திறக்கவில்லை அப்படின்னா டிடின்ட் ஓபன், டிடின்ட் ஓபன். ஐ ஓபன் அப்படின்னா நான் திறந்தேன். ஐ டிடின்ட் ஓபன்னா நான் திறக்கவில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவர் திறக்கிறார். இது யார் திறந்தா அப்படின்னா அவர் திறக்கிறார் அப்படின்னா அவர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல he is opening, he is opening. அவர் திறக்கிறார் அப்படின்னா திறந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லும் போது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லும் போது வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துக்கணும். அதாவது வேர்ப்ன்றது ஓபன், ஓபன் பண்றது, அதாவது ஒரு செயலை குறிக்கிறதா நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். இங்க திறக்கிறதுன்றது ஒரு செயல். ஓகேங்களா. அப்ப அந்த திறக்கிறதுன்றது ஓபன். ஓகேங்களா. திறக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் வந்து ஓபன். அப்ப திறக்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா ஓப்பனிங். ஓகேங்களா. he is opening, he is opening. அவர் திறக்கிறார், he is opening. காலை வணக்கம். யாருக்காவது காலை வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங், குட் மார்னிங். காலை வணக்கம், குட் மார்னிங். அதே மார்னிங் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் ஈவினிங். அதே சாயங்கால நேரத்துல நம்ம சொல்றோம்னா குட் ஈவினிங், குட் ஈவினிங். அது சரி அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இப்ப யாராவது செஞ்சுட்டாங்கன்னா இது சரியா அப்படின்னு கேட்டா சரி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் ரைட், that's right, that's right, that's right, that's right அப்படின்னா அது சரி. ஓகேங்களா. அது சரி அப்படின்றதுக்கு that's right அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ரொம்ப பேசிக் லெவல் இங்கிலீஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.